ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு அமெரிக்கன் ஹாரர் மினி சீரீஸாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கோட இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற சம்திங் வெரி பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ இந்த சீரீஸுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரீஸில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ரேச்சல், இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுடைய பேர் நிக்கி. இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட என்ன ஒரு 5-6 நாளில் கல்யாணம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ நிக்கி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பயங்கர வெல்த்தியான ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நபர். இவருக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்குது. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு பனிபடர்ந்த ஒரு பிரதேசம் மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு ஃபேமிலி வெக்கேஷன் ஹோம் ஒன்று இருக்குது. அங்கே தான் கல்யாணத்தையே இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம கதாநாயகி 2 பேரும் காரை டிரைவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அங்கே போய் சேர்றதுக்குள்ளேயே பல சம்பவங்கள் இதில் அரங்கேறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் நான் சொல்ல வரும்போது நீங்கள் இந்த சீரீஸை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கதாநாயகியை பொறுத்தளவுக்கு இவங்க பிஹேவியரல் சைக்காலஜி கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ டாக்டரேட் பட்டத்துக்காக எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க இவங்க. இப்போ நம்ம கதாநாயகி அந்த வீட்டுக்கு போய் ஒரு வழியாக சேர்ந்துடுறாங்க. போய் இறங்கினா ஆடியன்ஸான நமக்கு அப்பயே இது ஒரு மார்க்கமாக இருக்கே, என்னவோ நடக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பச்சை தெளிவாக அப்பயே சொல்லிடுது. அந்த மாதிரி தான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுடைய பிஹேவியர்ஸுமே இருக்குது. இதில் நம்ம கதாநாயகனுடைய அம்மா இருக்கு இல்லையா, அந்த அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சீரியஸான நிலைமையில் இருக்க மாதிரி தான் அப்பப்போ சீரியஸாக படுத்துக்கிறது. அந்த அம்மா நம்ம கதாநாயகிட்ட வந்து, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா அப்படிங்கிற கதையா, என் பையனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா, பத்திரமா பார்த்துக்கம்மா, இனிமேல் அவனுக்கு எல்லாமே நீதான் அப்படிங்கிற மாதிரி விட்டு வேற போடுது அப்பப்போ. இப்போ இதுக்கப்புறம் கதாநாயகிக்கு அந்த வீட்டுக்குள்ளே என்னதான் நடந்தது, இவங்க கல்யாணம் ஒரு வழியாக சந்தோஷமாக முடிஞ்சதா இல்லையா, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஹாலே ஜி பாஸ்டன் அப்படிங்கிற நபர் தான் இதை கிரியேட் பண்ணுது. இந்த சீரீஸை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஹாரர் மிஸ்ட்ரி இல்லை ஸ்பூக்கி ஹாரர் த்ரில்லர் மாதிரி படங்களோ இல்லை சீரீஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ரசிகர்களாக கவரக்கூடிய ஒரு மினி சீரீஸ் தான் இது. பட் இதில் ஒரு சில விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இது மொத்தம் 8 எபிசோடு ஓடுது. மினி சீரீஸ்னாவே 8 எபிசோடு ஓடுது பார்த்துக்கோங்க. அதுதான் நெட்ஃப்ளிக்ஸு. ஸோ 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நெருக்கி ஓடக்கூடிய எபிசோட்ஸாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ 8 எபிசோட்ஸும் சேர்ந்து உங்களுக்கு 6 மணி நேரம் 18 நிமிஷம் பிடிக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஒரே சிட்டிங்கில் பார்க்குறது அப்படிங்கிறது தான் ஷேமா. நீங்கள் எங்கேயாவது பாதியில் நிறுத்துனீங்க அப்படின்னா அது வரைக்கும் என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே நம்ம இருந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தாங்களோ, அந்த அந்த ஆம்பியன்ஸு, அந்த அட்மாஸ்பியருக்கு, அந்த என்விரான்மெண்ட், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே போய்டும் நமக்கு. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது என்னவோ போதுங்க அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம பார்ப்போம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் பார்க்குறதா இருந்தால் ஒரே சிட்டிங்கில் பார்த்தானா ஓரளவுக்காவது இவங்க எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை விட வந்தாங்க, எந்த மாதிரி ஒரு சீரீஸு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு ஹெவியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சீரீஸே அது பேசின கதைக்களமே அந்த மாதிரி. அதை நீங்கள் ஒரு பக்கம் மிஸ்ட்ரியாக எடுத்துக்கலாம், ஒரு பக்கம் ஹாரராக எடுத்துக்கலாம், ஒரு பக்கம் சைக்காலஜிக்கல் த்ரில்லராக எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த 8 எபிசோடில் முதல் 3 எபிசோடு நீங்கள் இந்த 8 3 3 2ன்னு பிரிச்சுக்கலாம். முதல் 3 எபிசோடு இருக்குது பாருங்கள், என்னவோ நடக்க போது, ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கிற மாதிரியே அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து ஏதோ நடக்க போதுங்கிற அந்த பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு ஜம்ப்ஸ்கேர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹாரர் எலமெண்ட்டாக இருக்கட்டும், சைக்காலஜிக்கலாக ஒரு சில விஷயங்களை அவங்க கையாண்ட விஷயமாகட்டும்னு ஏதோ ஒன்று சுவாரஸ்யமாக போய்கிட்டே இருக்கும். அடுத்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது ரோய் அப்படின்னு. ஏன்னா இந்த சீரீஸ் பார்க்கும்போதே நமக்கு ரெடி ஆர் நாட் மூவி இருக்கு இல்லையா, அந்த படமாகட்டும், கெட் அவுட் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபேமஸான பல படங்கள் மைண்டில் வந்துட்டு போகத்தான் செய்யுது. இது பார்க்கும்போதே இதனுடைய கதாபாத்திர வடிவமைப்பும் அப்படி தான், கதைக்களமும் அப்படி தான், திரைக்கதையும் அப்படி தான் அமைச்சிருக்காங்க. அதனாலேயே நமக்கு அந்த படங்கள்லாம் இது பார்க்கும்போது நிச்சயமாக மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகத்தான் செய்யுது. ஸோ அதை நீங்கள் முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி இதில் எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாமே, எல்லா கதாபாத்திரங்களுமே ஓரளவுக்கு நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக முதல் 2 கேரக்டர், ஹீரோ ஹீரோயின், கமிலா மோரோன் அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. ஆடம் டேமார்கோ அவர் தான் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. 2 பேரும் ஃபினாமினலான பர்ஃபார்மன்ஸு இருந்தும் ஹீரோயினை தான் நீங்கள் சொல்லி ஆகணும். வேறு விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இப்படி இந்த அளவுக்கு இந்த கேரக்டரை புல் ஆஃப் பண்ணுறதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஸ்டஃப் வேணும். சும்மா இப்படிக்கா போய் அப்படிக்கா வந்திருக்காங்க பர்ஃபார்மன்ஸில். வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு கமிலா மோரோன் கிட்ட இருந்து. ஆனால் இந்த 8வது எபிசோடு இருக்கு பாருங்க, இந்த 8வது எபிசோடு உள்ளே போகும்போதெல்லாம் பைத்தியமா ரெண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் உடனே விட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி நம் ஆடியன்ஸான நமக்கே ஏங்க இந்த ஆளை பொழிச்சுன்னு ஒன்று போடணுங்க கணத்தில் அப்படின்னு ஹீரோ மேலே கொலகாண்டு வருது. அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க கேரக்டரை. 8வது எபிசோடு செம்மையான ஒரு ட்ரீட்டு. குறிப்பாக யாரெல்லாம் பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப லவ் பண்ணி பார்ப்பீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ட்ரீட்டு.
அந்த மாதிரி சும்மா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் புகுந்து விளையாண்டுருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமான ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேர்கிட்டையும் இருந்து. அதே மாதிரியே 7வது எபிசோடு எப்பா என்ன யார்ப்பா சினிமோட்டோகிராஃபரு அப்படிங்கிற அளவுக்கு கிறிஸ்டாஃப் பாபி அப்படின்னு 2 சினிமோட்டோகிராஃபர்ஸ் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 7வது எபிசோட்லாம் ஒரு சிங்கிள் கண்டினியூஸ் ஷாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 நிமிஷத்துக்கு ஒரு டேக்கு போகிற மாதிரி ஆடியன்ஸை மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி சிங்கிள் டேக் கிடையாது, அதில் உள்ள பேட்சப் பண்ணியிருக்காங்க. பட் தெரியாத அளவுக்கு ஒரு இல்யூஷனாக ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு சும்மா 360 டிகிரிக்கும் போட்டு உருட்டி எடுத்திருக்காங்கப்பா கேமராவை. அசால்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பட்டிங் சினிமோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக 7வது எபிசோடு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தான் 7வது எபிசோடு இம்பாக்ட் உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஆனால் 7வது எபிசோடில் அவங்க டெக்னிக்கலி அந்த பர்டிகுலர் எபிசோடை ஹேண்டில் பண்ண விதம், கன்சீவ் பண்ண விதமே வேற மாதிரி மறட்டி விட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முதல் 3 எபிசோடு அந்த சுவாரஸ்யத்தை கொடுத்து செம்மையாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 7வது 8வது எபிசோடில் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் டெக்னிக்கலி சவுண்டாக 7வது எபிசோடு, பெர்ஃபார்மன்ஸில் பயங்கர சவுண்டாக 8வது எபிசோடுன்னு சொல்லி செம்மையாக நிறுத்தியிருக்காங்க அந்த கடைசி 2 எபிசோடு. இந்த இன்பிட்வீன் ஒரு 4, 5, 6, 3 எபிசோடு இருக்கு இல்லையா, இது மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல். கொஞ்சம் வளவலான்னு போதுங்க, என்ன பேசுனதே பேசிக்கிட்டு இருக்காங்க திருப்பி அப்படிங்கிற மாதிரியே ஒரு சில இடங்கள் எனக்கு தோணுச்சு. இந்த ஃபீல் உங்களுக்கும் வரலாம். அது முக்கியமான ஒரு ட்ராபேக்காக, ஒரு லெட் டவுன் பார்ட்டாக இந்த சீரீஸில் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் சோல்மேட்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். இந்த சீரீஸே அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் மொத்த சீரீஸும் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த சோல்மேட்ஸ், நம்ம நல்ல சோல்மேட்ஸ் தானே அப்படின்னு எப்படி பேசிக்கிறாங்களோ அந்த மாதிரியே இன்னும் 2 கதாபாத்திரங்கள் வரும் ஒரு நல்ல சோல்மேட்ஸில் இவங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் கடைசியாக என்னாச்சு, ஏன்னா நீங்கள் சோல்மேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும், நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ட்ரூ சோல்மேட்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதைக்களம் போகும். அப்படி இருக்கும்போது அந்த 2 பேருக்கும் என்ன ஆச்சுங்கிறத இன்னும் ப்ராப்பராக கன்வின்சிங்காக அந்த கேரக்டருக்கே அவங்க அந்த கண்ட்ரோல் பண்ண விதத்தில் இன்னும் ப்ராப்பராக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்கத்தான் செய்யுது. நிச்சயமாக இது ஒரு ஸ்லோ பர்னிங் ஹாரர் மினி சீரீஸ் தான், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு தோன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு சீரீஸ் இது. நான் சினிமோட்டோகிராஃபி ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் மியூசிக்கும் சரி, எடிட்டிங்கும் சரி சும்மா பூந்து விளாண்டுருந்தாங்க. ப்ரொடக்ஷன் டிசைனு, சவுண்ட் டிசைனுமே அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. சிஜே, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் வேற மாதிரி சம்பவம். எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சீரீஸ், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இவ்வளவு தூரம் இழுத்துருக்க தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும்தான் எனக்கு வந்தது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இதில் டெஃபினட்டாக ஃபிசிக்கல் இன்டிமேசி சீன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. செக்ஷுவலாக அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ப்ரொஃபானிட்டி ஆஸ் யூஷுவல் எப்போ இருக்க தான் செய்யும். அமெரிக்கன் சீரீஸில் இதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையே கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நான் சேர்ப்பேன். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. தமிழ் டப்பிங் டீமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்தந்த கதாபாத்திரத்தை வழக்கமாக நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது இப்போ ஒரே ஒரு லைனை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் அப்படியே சைட் பை சைடாக டக்குன்னு போயிட்டு தமிழ் டப்பிங் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இங்கிலீஷ்லேயே போட்டு பாருங்களேன். இங்கிலீஷில் ஒரு மாதிரி ஒரு மாடுலேஷனில் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி கன்வே பண்ணுற மாதிரி அந்த கேரக்டர் ஒரிஜினலில் டப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தமிழில் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் காமெடியாக இல்லை வேறு ஏதாவது போட்டு இவங்க அதை பக்காவாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நம்மளால் சொதப்பி விட்டுருப்பாங்க. இது அப்படி இல்லை. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஒரு சில இடங்கள் அப்படி நிறுத்தி செக் பண்ணாலே தமிழ் டப்பிங் டீமே அட்டகாசமாக பண்ணியிருக்கு. ஸோ தமிழ் டப்பிங்லேயே இதை நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த லீடு பேர் நம்ம கமிலா மோரனுக்கும் சரி, ஆடம் டெய்மார்க்குக்கும் சரி, இவங்க 2 பேர்த்துக்கும் டப் பண்ண அந்த ஆர்டிஸ்டே ஃபினாமினலாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க தமிழ் டப்பிங்கில். ஸோ தமிழ் டப்பிங்லேயே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இது. என்கிட்ட கேட்டால் ஆக்சுவலி இது ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரீஸாகவே கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். என்ன இந்த நடுவில் இருக்க ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.